வெல்கம் டு கணினியாத. நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாங்கோ டிவில எப்படி செக்யூரிட்டி எனேபிள் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி மாங்கோ டிவி சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா ரெப்ளிகேஷன்லாம் என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாங்கோ டிவி சர்வரில் வந்து ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் டைரெக்டாக உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3 சர்வர் இருக்கு. ஓகே, 10.10, 11, 12. இப்போ இந்த 3 சர்வரும் உங்களுக்கு ரிப்ளிகேஷன் மெத்தடில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 சர்வர்லையுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாங்கோ எஸ்கேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். அதாவது அந்த சர்வருக்குள்ள உங்களுக்கு அந்த பேஜ் மெயின் பேஜுக்கு போயிடும், உங்களுக்கு அந்த மாங்கோ செல் பேஜுக்கு போயிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படி போனால் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியாக இப்போ யார் வேணாலும் இந்த சர்வரில் இப்போ வந்து லாகின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லாகின் பண்ணிட்டாங்கன்னா இந்த சர்வரில் போயிட்டு அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. போயிட்டு அவங்களால எல்லா டிபியும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்க டெலிட் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆத்தென்டிகேஷனை வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதான் வந்து மாங்கோ டிவி சர்வர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஹவுஸுக்குள்ள ஒரு மெயின் டோர் இருக்கு, அதுதான் வந்து ஆத்தென்டிகேஷன். ஓகே, ஸோ இப்போ அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணணும்னா அந்த ஹவுஸோட கீ வேணும். அந்த ஹவுஸோட கீ தான் வந்து நம்ம எதை இமேஜ் பண்ணிக்கலாம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டா இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா பேஸ் யூசர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி செக்யூரிட்டி கார்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூசருக்கும் ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ வித்தவுட் லாக், இப்போ இதில் வந்து நான் லாக்கிங் சிஸ்டம் எதுவும் இல்லைன்னா யார் வேணாலும் அவங்களால என்ன பண்ண முடியும், லாகின் பண்ண முடியும். மாங்கோ எஸ்எஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அந்த வீடு திறந்தே தான் இருக்குது, யார் வேணால் உள்ளே போகலாம் வரலாம். ஓகே, ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக்யூரிட்டி எனேபிள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மாங்கோ டிபி சர்வரில் டேட்டா பேஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம செக்யூரிட்டி எனேபிள் பண்ணோம்னா யார் வேணால் எனி ஒன் கேன் கனெக்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஹேக்கராக கனெக்ட் பண்ணலாம், ஹேக்கர் கனெக்ட் பண்ணுவார், டெவலப்பர் ட்ரை பண்ணுவார். ஸோ ஒரு அன்னோன் யூசர் கூட அதெல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த சர்வருக்குள்ளே ஈஸியாக என்ட்ரு ஆக முடியும். அப்போ என்ன ஆகும், அவரால் டேட்டாவை ரீட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும், எனிதிங் அவரால் வந்து என்ன பண்ண முடியும், அந்த டேட்டா பேஸை வந்து அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆத்தென்டிகேஷன் மெத்தட் கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபீஸில் வந்து நீங்கள் உள்ள என்ட்ரு ஆனோன்னு என்ன கேட்பாரு, செக்யூரிட்டி இது இருந்தாருன்னா உங்கள் எம்ப்ளாயி ஐடி கார்டு காட்ட சொல்லுவார். ஓகே, ஸோ நீங்கள் ஐடி கார்டு காட்டிட்டு தான் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். அதே மாதிரி நீங்கள் உள்ள ஆஃபீஸ் உங்களோட அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கு செக்யூரிட்டியோட ஐடி கார்டு இருந்தால் உள்ளே போயிடலாம். ஸோ உங்களோட ஆஃபீஸில் கரெக்டாக என்ட்ரு ஆகணும், உங்களுக்கு ஐடி ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும், அதாவது ஃபேஸ் ரேட்டர் இருக்கும், பாஸ்வேர்ட் மீன்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேலிடான இது இருந்தால் தான் உங்களால் என்ட்ரு ஆக முடியும், இல்லைன்னா உங்களால் என்ன ஆக முடியாது, அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் தப்பாக இது பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஆக்சஸ் டினைன்னு வந்துடும். ஸோ அதே தான் சேம் தான் மாங்கோடிபி சர்வரில். ஸோ நம்ம ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணுறோம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஸ்வேர்டு கரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு வேலிடான்னு செக் பண்ணணும், அது இருந்தால் மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணணும். ஸோ அந்த யூசருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கோமோ அது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்ற எதுவுமே அவரால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆத்தென்டிகேஷன் ஒரு கிளைண்ட் இருக்குது, ஒரு கிளைண்ட் மிஷின் இருக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கிளைண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்க, மாங்கோ டிபி சர்வர் வந்து அதை வெரிஃபை பண்ணுது, நீங்கள் கரெக்டான யூசரானு வெரிஃபை பண்ணணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு லாகினை வந்து அலோவ் பண்ணும். தப்பாக இருந்தால் என்ன பண்ணும், ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷன்னா என்ன, நீங்கள் யார், ஹூ ஆர் யூ, ஆத்தென்டிகேஷன் ஆன்சர் உங்களுக்கு வாட் ஆர் யூ அலோட் டு டூ, உங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எம்ப்ளாயி என்ன பண்ணுவார், ஒரு எம்ப்ளாயி இருக்கார் அப்படின்னா அவர் டாக்குமெண்ட் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, டெலீட் பண்ண, ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அதை அவரால் டெலீட் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி அந்த கம்பெனியில் டிபி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல் அந்த டேட்டா பேஸ்.
ஸோ அப்போ அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியும், ஒரு டேட்டாபேஸ் வந்து டெலீட் பண்ண முடியும், பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் எடுக்கிறது, இந்த மாதிரி டிபி ரிலேட்டட் எல்லாமே அவர் தான் என்ன பண்ணுவார். ஸோ அப்போ அவருக்கு இந்த டிபி ஆக்சஸ் ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆடிட்டிங். இப்போ நம்ம வந்து சில இதெல்லாம் வந்து நம்மளோட கம்பெனிக்கு ஆடிட்டிங் வந்தாங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் அவர் என்ன பண்ண முடியாது, எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது, ஜஸ்ட் அவர் ரீட் மட்டும் பண்ணுவார். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா, இதெல்லாம் பண்ணுறீங்களா, அந்த லாக் ரீட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அலோவ் பண்ணுறதுக்கும் ஆடிட்டர் வந்து அந்த மாதிரி பண்ணிப்பாரு. ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி இருந்தாலும் ரீட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபுல் ஆக்சஸ், டேட்டாபேஸ் ஆக்சஸ், அதே மாதிரி சேம் அதே லாக்ஸை வந்து ரீட் பண்ணுறது. ஒரு டேட்டாபேஸில் லாக்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும். அப்போ ஆடிட்டர் வந்து ஜஸ்ட் லாக் வந்து ரீட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சஸும் ஒவ்வொரு ரோல் பேஸ்டாக நம்மளால கொடுக்க முடியும். ஓகே. இப்போ மாங்கோ டிபியில் என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூட்னு ஒரு ரோல் இருக்கு. அந்த ரூட் ரோல் தான் வந்து கம்ப்ளீட், அதாவது சூப்பர் அட்மின் சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு வந்து கம்ப்ளீட் ஆக்சஸ் இருக்கும். இவர் தான் வந்து சூப்பர் அட்மின். அடுத்தது வந்து ரீட் அண்ட் ரைட். ஓகே. இப்போ ரீட் அண்ட் ரைட்டு, நீங்கள் எந்த ஒரு டேட்டா பேஸோ இல்லை ஒரு யூசருக்கோ நீங்கள் ரீட் ரைட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸை மட்டும் அவரால் என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஆக்சஸும் அவரால் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஒன்லி ரீடு. சில யூசருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு ரைட் பண்ணுற அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அதை வந்து அவர் செக் மட்டும் பண்ணுவார். இப்போ டெஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டேட்டா பேஸை அவர் இது ஆக்சஸ் மட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த குவாலிட்டியான டேட்டா வந்து அது நமக்கு என்ன மாதிரி இருக்குது, ஸோ அதை மட்டும் வியூ மட்டும் பண்ணுவார். ஸோ அந்த ஆக்சஸ்க்கு அவர் ரீட் ஆக்சஸ் மட்டும் கொடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோல் டிபி அட்மின்னா ஒரு டேட்டா பேஸை வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ அதை ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம். டிபிஐனா என்ன மாதிரி ரோல் இருக்கணும், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ரோல்ஸ் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த லேப்ல வந்து நம்ம 3 சர்வர் எடுத்துப்போம். அடுத்தது ரெப்ளிகேஷனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த சர்வரில் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து ஆஃப்ல இருக்கு. ஸோ அப்போ எனி ஒன் அவரால் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோமா, இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு அட்மின் யூசர் வந்து கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசரை வச்சு லாகின் பண்ண போறேன். இந்த யூசர் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த யூசர் இருந்தாதான் உங்களால லாகின் பண்ண முடியும், மற்றபடி எதுவுமே லாகின் பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த இதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு அவருக்கு வந்து ரோல் செட் பண்றோம், அப்புறம் பெர்மிஷன் செட் பண்றோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இது ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம 3 சர்வர் இருக்கு, 3 சர்வர் ரெப்ளிகேட் ஆகுது. அதுல அந்த 3 சர்வரோட மாங்கோ டிபி கான்ஃப்ல போயிட்டு நம்ம இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக டிசேபிள் இருக்கும். இந்த இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். இப்போ செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன் எனேபிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணாதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் உள்ளே போகும், இல்லைன்னா உங்களுக்கு லாகின் ஆகலாம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் லாகின் ஆகுங்கிறத பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எந்த கொரி கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணணும் சொல்லுங்க, எதுலேருந்து பண்ணணும், எது ப்ரைமரியோ அதுலேருந்து தான் உங்களுக்கு கொரி ரன் பண்ண முடியும். ஓகே. அப்போ ஆர்எஸ் ஸ்டேட்டஸ் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க எது வந்து ப்ரைமரியாக இருக்குது, எது செகண்டரியாக இருக்குது. இப்போ ப்ரைமரியிலேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த இதை நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், ப்ரைமரியில் போய் தான் இதை பண்ண முடியும். நான் செகண்டரியில் போய் இதை பண்ண முடியுமா, பண்ண முடியாது. இப்போ எந்த ப்ரைமரி சர்வரோ அதுலேருந்து தான் இந்த கொரியை வந்து ரன் பண்ணணும். ஓகே. அப்போ இதில் எது ப்ரைமரி செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆர்எஸ் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ப்ரைமரி எது செகண்டரின்னு தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நோடு 3 ப்ரைமரியாக இருக்குது, நோடு 1 செகண்டரியாக இருக்குது, அப்புறம் நோடு 3 மெம்பர்ஸ், நோடு 1 செகண்டரி, நோடு 3 பிரைமரி, நோடு 3 பிரைமரி, 2 செகண்டரி இருக்கணுமே, நோடு 2 பிரைமரி, அதே மாதிரி நோடு 1 செகண்டரி.
இப்போ இதுல நோடு 3 தான் வந்து உங்களுக்கு பிரைமரியா இருக்கு. இதுல இருக்கு பாத்தீங்களா? நோடு 3. அப்ப இதுல நோடு 3 எது? இது நோடு 2, இது நோடு 3. ஸோ இப்போ இதுதான் பிரைமரி. இதுல தான் நீங்க அந்த கொரியை ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போயிட்டு அந்த கொரியை ரன் பண்ணுங்களா, உங்களுக்கு ரன் ஆகாது. இப்போ காமிக்கிறேன், அது பாருங்க. இப்போ இது செகண்டரி. ஓகே, இந்த 10.10ம் 10.11ம் வந்து செகண்டரி, 12 தான் வந்து பிரைமரி. ஓகே, இப்போ நான் செகண்டரியில போயிட்டு அந்த கொரியை ரன் பண்றேன். யூஸ் அட்மின்குள்ள போயிடுச்சு, சுவிட்ச்லாம் ஆகும், அது ரீட்லாம் ஆகும். அதனால என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. ஏன்னா அது செகண்டரியா இருக்கு. அதுல வந்து கொரியை ரன் பண்ணினா உங்களுக்கு எரர் தான் வரும். நான் இதை பண்றேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம், கரெக்டாக வரும். Where is that document? It is okay. So இதுதான் டாக்குமெண்ட். ஓகே, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நான் ரெஃபர் பண்ணி தான் எடுக்கிறேன். ஓகே, சாட் ஜிபிடி எல்லா டாக்குமெண்ட்டும் ரெஃபர் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் சின்ன சின்ன தவறு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அப்பாலஜைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. ஸோ இதில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதை நான் இங்கேருந்து காப்பி பண்ணி போடும்போது உங்களுக்கு பேஸ்ட் ஆகாது சம்டைம்ஸ். ஆகும் தான் நினைக்கிறேன். ஒரு ட்ரை இல்லைன்னா விபிஎன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரை. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன் அப்படியே. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு, db.create_userனா ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்கு, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அப்புறம் ஒரு பேரண்டைஸில் யூசர் நேம் கொடுத்துருக்கோம், அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம், அவருக்கு வந்து ரோல்ஸ் கொடுக்குறோம். ரோல்ஸ் என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட். ஓகே, ரூட்னா ரூட் கமாண்ட் டிபி, எல்லா டிபியும் வந்துடும், அவருக்கு வந்து அட்மின் ஆக்சஸ். ஸோ இவர் தான் வந்து ரூட் யூஸராக இருப்பார், சூப்பர் யூஸராக இருப்பார். ஓகே, ஸோ இதை தான் இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஆனால் இது எதில் கிரியேட் பண்ணணும், ப்ரைமரியில தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் செகண்டரியில் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எரர் தான் வரணும். ஓகே, அதுதான் வந்து வரணும். ஓகே, காப்பி ஆகுது, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சு, நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ன வருது, மாங்கோ சர்வர் எரர் ரைட்டபிள் பிரைமரி வந்துருச்சா, இது வந்து நாட் பிரைமரி. ஸோ இது பிரைமரி இல்லைன்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ பிரைமரி எது, நோடு 3 தான் உங்களுக்கு பிரைமரி. ஸோ இதுல போனீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, இதான் நோட் 3. ஸோ இதுதான் பிரைமரி. ஸோ இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், மாங்கோ எஸ்ஹெச் கொடுக்குறேன். டெஸ்டிங் என்வரன்மெண்ட்னால ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே ஒரு 16 GB ரேம் லேப்டாப்ல தான் இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இப்போ அகெயின் காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதே தான் அகெயின் காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி then paste. Just enter. வந்துருச்சா? ஸோ இதை மாதிரி வரணும். ஓகே 1. ஸோ இதில் எரர் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எரர் அடிச்சிடும். ஸோ ஓகே 1ன்னு வந்துட்டாலே உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, ஓகே, நம்ம இப்படி கொடுத்துட்டோம், நம்மளால உடனே போக முடியும். எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா சர்வர்லையும் நீங்கள் மாங்கோ எஸ்ஹெச் கொடுத்தா எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ இதில் மாங்கோ எஸ்ஹெச் கொடுங்க பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஆகுது. ஓகே. ஆனால் என்ன வேணுமோ லாகின்லாம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இதை விட்டு நான் எக்ஸிட் ஆயிடுறேன். எல்லாத்த விட்டு எக்ஸிட் ஆயிடலாம். ஒரு தடவை சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. க்ளோஸ் ஆயிடுச்சா? என்ன விஷயம், திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டான். ஓகே, ரைட். ஸோ 10, 11 இல்லையா, 11 லாகின் பண்ணிக்கலாம். 10.10.11. ஓகே. ஸ்லோவா இருக்கு. ஓகே. இது லாகின் ஆகட்டும். அதுக்கிடையில் நம்ம ஒன்னொன்னா சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன எரர் வந்து போகலாம். ஏன்னா நம்ம செக்யூரிட்டி எனேபிள் பண்ணிட்டோம். ஓகே, அதாவது ஆத்தென்டிகேஷன் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இது லாகின் ஆகணும், என்ன பண்ணணும், MongoDB கான்ஃப்ல போயிட்டு அந்த செக்யூரிட்டி எனேபிள் பண்ணாதான் இது வந்து எஃபெக்ட் ஆகும், அதர்வைஸ் ஆகாது. ஓகே. MongoDB ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், என்ன வருது பார்ப்போம். வந்துருச்சா? ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா உங்களுக்கு லாகின் ஆகுமா? வந்துருச்சா? MongoDB ஃபெயில்டு. ஏன்னா நம்ம அதுக்கு ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த MongoDB கான்ஃப் ஃபைல்ல அந்த என்ட்ரி போட்டா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், எஃபெக்ட் ஆகும். அதர்வைஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செக்யூரிட்டி எனேபிள் பண்ணணும். VI ETC. ஆனால் 3லயும் கரெக்டாக பண்ணணும். ஓகே. 1ல பண்ணிட்டு 1ல பண்ணாமல் இருக்கக்கூடாது. MongoD.conf. ஸோ இதில் செக்யூரிட்டி இதற்கு இதுவா இதற்கு பாருங்க, செக்யூரிட்டி. இதில் நான் இப்போ எனேபிள் பண்ணணும். என்ன எனேபிள் பண்ணணும், கரெக்டாக நெக்ஸ்ட் இதுக்கு வரணும். கரெக்டாக 1, 2 கரெக்டாக. ஓகே. ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷன் எனேபிள்னு கொடுக்கணும். ஓகே. ஸோ ஆத்தரைசேஷன் எனேபிள்டு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. இங்கே போயிட்டு டைரக்டா கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்க கொண்டு வரணும். ஓகே. எப்பவுமே டைரக்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல காப்பி பண்றீங்க, கூகுள்ல இருந்து எதுல காப்பி பண்றீங்கன்னா அதை வந்து ஒரு நோட் பேட்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா காப்பி பண்ணீங்கன்னா அந்த இது கரெக்டா வரும். இல்லைன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ்
இந்த ஃபார்மெட்டு இதில் சரியாக வராது. ஓகே, ஒரு தடவை பேஸ்ட் ஆகி கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் மோடு இதுலேயே ஆகும் டேரெக்டாக பண்ணாங்க. ஸோ அப்போ இதில் கரெக்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டு விசிபிள் ஆகுது. அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டு இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். செக்யூரிட்டி அதில் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், 3 சர்வர்லையும் பண்ணணும். இப்போ ஏன் இது வந்து ரீட் ஒன்லியில் தான் இருக்கு. ஏன்னா நம்ம MongoDB யூசர்ல இருக்கோம். அவருக்கு வந்து டாக்குமெண்ட் எடிட் பண்றதுலாம் இருக்காது. ஓகே, அதோட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றது MongoDB ரிலேட்டடா மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஃபைல் ரீட் அண்ட் ரைட். இதை வந்து நம்ம ரூட் ஆக்சஸ் சூடோ ஆக்சஸ் உள்ள யூசரால தான் பண்ண முடியும். ஓகே ஓகே, அப்போ நம்ம சூடோ யூசரா சேஞ்ச் ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ள நீங்க என்டர் பண்ணிட்டு வெளியே வரணும்னா Q ஷிஃப்ட் 1 கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாம வரும். ரீட் ஒன்லி தான் இருக்கு. ஸோ இப்போ வெளியில வரணும்னா நீங்க Q இது கொடுத்தாதான் வெளியே வரும். அந்த இது கொடுத்தாதான் Q பிளஸ் ஷிஃப்ட் 1 கொடுத்தாதான் உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். ஓகே, இப்போ நான் சூப்பர் யூசரா லாகின் பண்ணிக்கிறேன். sudo su அகைன் பாஸ்வேர்டு கேட்கும். லினக்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன், சர்வரோட சூப்பர் யூசரா லாகின் பண்ணிக்கிறேன். MongoDB வந்து நார்மல் யூசர். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு அது வரல. இப்போ வந்து சிபி அட்மின் ரூட் யூசரா லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நான் அகைன் ஓப்பன் பண்றேன். etc MongoDB ஸ்லோவா இருக்கும் .com. Enter. ஸோ இதில் போயிட்டு செக்யூரிட்டியை ஃபஸ்ட் எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த ஹேஷ் சிம்பிள் இருக்கு, அதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ செக்யூரிட்டி எனேபிள் பண்ணியாச்சு. எனேபிள் பண்ணிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஒரு ஐ ப்ரெஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால் அதில் எந்த ஒரு வேல்யூமே இன்சர்ட் பண்ண முடியாது. அப்போ இன்சர்ட் பண்ணால் ஐ ப்ரெஸ் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் மோடு கீழே வரும். ஸோ இது கரெக்டாக பண்ணணும். இது அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதுலேருந்து 2 1 2. ஸோ ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறிடுச்சோ இல்லை எதுவும் ஃபார்மெட் இதாக இருந்ததுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து ஆன்சி ஒய்எம்எல் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த ஃபார்மெட்லாம் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு எரர் அடிச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சர்வர். 3 சர்வர்லையும் பண்ணணும். ஓகே, sudo su பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். vi etc mongodb.com. ஸோ இதில் போயிட்டு செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக அது வந்து டிசேபிளில் இருக்கும். ஓகே, நம்ம தான் எனேபிள் பண்ணுறோம். ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். 1 2 எனேபிள். எஸ்கேப்பு :WQ. Wனா சேவ், Qனா குவிட். அதாவது Wனா ரைட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, Qனா குவிட்.
ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சர்வர் sudo seo okay. So login ஆயிடுச்சு. So again என்ன பண்றேன், etc sorry mongodb.conf. ஸோ இதில் போயிட்டு செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுறேன். செக்யூரிட்டி எனேபிள்டு திருப்பி ஆத்தரைசேஷன் வந்து கொடுக்கணும். 2 லைன் 1 2. ஸோ லைனை இன்சர்ட் பண்ணுறேன் ஆத்தரைசேஷன் எனேபிள்டுங்கிறத. ஓகே, எஸ்கேப்பு இன்சர்ட் பண்ண விட்டு வெளியே வர்றதுக்கு என்னது எஸ்கேப். ஷிஃப்ட் கோலன் டபிள்யூனா ரைட்டு கியூனா குவிட். ஓகே, இப்போ 3 சர்வர்லையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் இதில் எனேபிள் பண்ணணும். ஓகே, எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வெறுமனே எனேபிள் பண்ணால் மட்டும் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் வந்து ரூட் யூசர் ப்ரைமரி சர்வரில் போய் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த செக்யூரிட்டி எனேபிள் என்ட்ரியை வந்து நீங்கள் போகணும். ஸோ இப்போது ஒவ்வொரு சர்வராக நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் இது ஆல்ரெடி ஸ்டாப்பில் தான் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் மட்டும் பண்ண போகிறேன். இது ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் mongodb ஆக்டிவ் அண்டு ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே, இதை வந்து நான் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம்ல, அது வந்து எஃபெக்ட் ஆகும்னா என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டாப் mongodb. ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஒன்று நம்ம எனேபிள் பண்ணுவோம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டாப் mongodb. இதே மாதிரி இதுலேயும் ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எப்போவுமே ஸ்டாப் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் சினாரியோவில் டெஸ்டிங் இதில் வந்து செகண்டரி ப்ரைமரி லாஸ்ட்டில் பண்ணுங்க. ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆகும். எப்போவுமே ப்ரைமரியில் ஃபஸ்ட்டு எதுவுமே கை வைக்கக்கூடாது. செகண்டரியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் நீங்கள் ப்ரைமரியில் எந்த ஒரு இதுவும் பண்ணணும். ஓகே, பட் கொரி ரன் பண்ணுறது ப்ரைமரியில் தான் பண்ணணும். அதுக்கு இருக்க சம்பந்தம் கேட்டாரு. ஸோ சிஸ்டம் எல்லாருக்கும் அந்த மாதிரி குழப்பம் வரும். சிஸ்டம் சிடிஎல் நீங்கள் டிபிஏ என்னன்னு தெரியாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கற்றுக்க எல்லாமே எது வேணால் கற்றுக்கலாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் எந்த ஃபீல்ட்லேருந்து எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆக முடியும், எந்த ஃபீல்ட்லேருந்து எந்த ஃபீல்டும் உங்களால் கற்றுக்க முடியும். உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஆனால் எல்லாமே ஒரு ஏஜுக்குள்ளே கற்றுக்கணும். ஒரு ஏஜியை தாண்டிட்டுனா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கு எக்ஸாம்பிள் நான். ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த வயசில் அந்தந்த வயசில் சூஸ் பண்ணி கரெக்டாக கேரியரை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் எதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் போகுங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாமே ஒரு காலத்துக்குள்ளே கற்றுக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ ஒன் பை ஒன்னாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் mongodb ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் mongodb ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு
நம்ம சர்வர் systemctl dot mongodb. ஓகே, ஸோ இதை மூணையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஏன்னா ரன்னிங்ல இருக்கான்னு பார்க்கணும்ல, அப்போ நம்ம செக் பண்ண முடியும். ரன்னிங்லனா என்ன எரர் பார்த்து அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபெயிலில் இருக்கு, இதில் ஃபெயிலில் தான் இருக்கு. ஏன்னா MongoDB ப்ராசஸ் எதோ சொல்லுது, பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உடனே பேனிக் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் அதை என்னன்னு பார்த்து பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். MongoDB ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபெயிலில் தான் இருக்குது. எக்ஸிட் கோடு. ஸோ என்ன எரர் பார்க்கணும். இதுலேயும் அப்போ ஃபெயிலில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் இது மூணுலேயுமே உங்களுக்கு ஃபெயிலியர் தான் இருக்கு. ஓகே, இதில் நான் ஃபஸ்ட்டு இதில் என்ன நீங்கள் செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டெம்பில் போயிட்டு ஒரு சாக் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அது இருந்தாலும் சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. அது வந்து மெயின் ரீசன் கிடையாது, அதுவும் ஒரு ரீசன். ஸோ இதில் எதுவுமே உங்களுக்கு இல்லையே. Invalid main process exit MongoDB services. When authorization enabled, replica sets authorization enable இருக்கு. ஸோ உங்களுக்கு சொல்லுது பாருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆத்தரைசேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும் இது ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஆத்தரைசேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கப்போ ஒரு கீ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த கீ ஃபைல் கிரியேட் பண்ணாதான் இந்த ஆத்தரைசேஷன் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணிட்டு கீ ஃபைல் ஒரு கீ கிரியேட் பண்ணிட்டு அந்த 3 சர்வர்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் ப்ரைமரியில் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மற்ற எல்லா சர்வர்லையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கீ ஃபைலோட டாக்குமெண்ட் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கும். எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், சொல்லலை நான் உங்கள்கிட்ட, சாரி. இதுலேயே இருக்கும் பாருங்க, இதில் இருக்கா, இதில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டெப் இருக்கணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கீ ஃபைல் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து இது பண்ணணும். ஓகே, இப்போ வந்து கீ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். கீழே வாங்க, டெஸ்டிங், ஓகே, இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது யூசர்ஸ் எப்படி ரைட்ஸ் கொடுக்குறதுங்கிறது இதை இருக்கு பாருங்க, இன்டர்னல் ஆத்தென்டிகேஷன் கீ. ஸோ ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு கீ இருக்கும். அந்த 3 சர்வர்லையும் அந்த கீயை வந்து போட்டால் தான், ஸோ இந்த கீயை பேஸ் பண்ணி, ஸோ இந்த கீ இருக்கு, அப்போ 3 சர்வரும் ஒரு ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல வரும். ஓகே, ஷேர்டு கீன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ மாங்கோ 1ல் நான் அந்த கீயை இது பண்ணுறேன், ஷேர்டு சீக்ரெட். மாங்கோ 2 ஷேர்டு சீக்ரெட். மாங்கோ 3, இந்த 3 இதுலேயும் ஒரே கீயாக இருக்கணும். ஓகே, அப்போ ஏதாவது ஒரு சர்வரில் வந்து நீங்கள் ப்ரைமரி சர்வர்னா அதில் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து மற்ற இதுக்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணி போட்டுடணும். ஓகே, காப்பி த சேம் கீ ஃபைல். ஃபஸ்ட்டு ஒரு சர்வரில் கிரியேட் பண்ணுறேன், அது ப்ரைமரி சர்வர்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ மாங்கோ 1 வந்து நான் ப்ரைமரி சர்வர்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கீ வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த கீ கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஓப்பன் SSL RAND base 64756 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ETC டைரக்டரியில் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு இந்த பெர்மிஷன் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு ஓனர்ஷிப்பும் செட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்,
மற்ற எல்லா சர்வருக்கும் இதை காப்பி பண்ணி போட்டுடணும் சேம் ஃபைல நீங்க. ஓகே ஓகே, அதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க லாகின் பண்ணாதான் என்ன ஆகும், உங்களுக்கு லாகின் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெவர் யூஸ் ரூட் அக்கௌண்ட் ஃபார் த அப்ளிகேஷன், கிரியேட் செப்பரேட் யூசர்ஸ் ஃபார் ஈச் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் லேட்டரான்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கீ எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதை எப்படி காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி வாங்க ஒன்று, இதையே நான் பிரைமரியா எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இதாகும். ஓகே, ஒரு சர்வரில் கிரியேட் பண்ணால் போதும். கிரியேட் பண்ணிட்டு மற்ற சர்வருக்கு அதை காப்பி பண்ணி போடணும். ஸோ ஓப்பன் எஸ்எஸ்எல் என்ன பண்ணுறேன், ஒரு கீ கிரியேட் பண்ணுறேன். ஓப்பன் எஸ்எஸ்எல் ரேண்டு base64ல 756 சொல்லிட்டு அது எங்கே ரீடைரக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ETC டைரக்டரிக்குள்ள MongoDB கீ ஃபைல்னு ஒரு இதில் போயிட்டு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபைல் இருக்கணும், ETC டைரக்டரிக்குள்ள LL MongoDBனே போடுங்க. மாங் ஸ்டார் போட்டிங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும். இருக்கா, MongoDB கீ ஃபைல்னு இருக்கு. ஓகே, இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அதுக்கு வந்து பெர்மிஷன் செட் பண்ணுறோம். என்ன பெர்மிஷன், chmod 4. 4னா ரீடு, ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ரூட்டாலே ரீட் தான் பண்ண முடியும், மற்ற யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. 400 ரூட்டுக்கு வந்து 4 ரீட் ஆக்சஸ், மற்ற எல்லாருக்குமே எக்ஸிக்யூட் ஆக்சஸ். ஓகே, ஸோ இந்த ஃபைலுக்கு அப்படி இந்த பெர்மிஷனை செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஃபைலுக்கு வந்து ஓனர்ஷிப் ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த MongoDB கீ ஃபைலுக்கு என்ன இருக்கு, ரூட் இருக்கு. ரூட் இருந்தா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து MongoDB ரிலேட்டடு. அதுக்கு வந்து அந்த MongoDB ரிலேட்டட் எல்லாமே என்னதான் இருக்கணும், MongoDB யூசர் ரிலேட்டடா தான் இருக்கணும். அப்போ இந்த ரூட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓனர்ஷிப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், சேஞ்ச் ஓனர்ஷிப் ஒரு கமாண்ட் CHO. இது ஆல்ரெடி உங்களுக்கு லினக்ஸ் நீங்க நிறைய டுட்டோரியல் இருக்கு என்னோட இதுல. ஸோ நீங்க அது பேசிக்ஸ் எல்லாம் படிங்க. ஓகே, ஸோ முதல்ல ஒரு இது பண்றதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் நல்லா படிக்கணும். ஓகே, லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ சேஞ்ச் ஓனர்ஷிப் மாங்கோடி கொடுத்துட்டு என்ன பண்றேன், அதுக்கு ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் பண்றேன். ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணியாச்சு. அகைன் நான் LL மாங்கோ ஸ்டார் கொடுத்தீங்கன்னா பாருங்க, அதுக்கு ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஆயிடுச்சா, மாங்கோடின்னு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்லி ரீட் ஆக்சஸ் தான் இருக்கு. இப்போ 4னா ரீடுன்னு அர்த்தம், ரீட் ஆக்சஸ்னு அர்த்தம். ஸோ மற்றது எல்லாமே 0 கொடுத்தோம். ஸோ அப்போ மற்ற எது ஆக்சஸும் கிடையாது, ஒன்லி ரீட் ஆக்சஸ் மட்டும்தான். ஸோ இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த கீ ஃபைல வந்து எதுவும் ஹேக்கரோ எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னு வந்து நீங்க ரைட் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், அந்த கீ ஃபைல வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் வந்து அவங்க செட் பண்றாங்க, செக்யூரிட்டி பேஸ்க்காக தான் மெயினா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து ஒரு சர்வர்ல பண்ணிட்டேன். அகைன் இந்த 2 சர்வர்ல அதே மாதிரி பண்ணணுமா, தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் காப்பி பண்ணி மட்டும் போட்டா போதும். அப்போ ஒவ்வொரு ரிமோட் சர்வர்லையும் காப்பி பண்ணணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். SCPன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, SCP -RP நினைக்கிறேன், ஏன்னா அந்த சேம் பெர்மிஷன் அப்படி போய் செட் ஆகும். என்ன ஃபைலு, ETC MongoDB -key ஃபைலா, கீ ஃபைல். ஓகே, எங்க காப்பி பண்ண போறோம், CP அந்த யூசர் நேம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். CP admin at எந்த சர்வர் 10.10.10. டைரக்டா ETCல போட்டா ஒர்க் ஆகுமா, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 11 டைரக்டா ETCல கொடுத்தா எடுக்குமா பார்க்கலாம்.
பேட் போர்ட். ஓகே, எடுத்துக்காது. ஸோ ஆர்டிங்கிறது போர்ட்டு, ஸோ அதை எடுத்துடலாம். பீனா போர்ட் கொடுக்குறது. இந்த பி கொடுத்தீங்கன்னா போர்ட்னு கொடுக்க வேண்டியது, இந்த போர்ட் நம்பரை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, தெரியாம கொடுத்தேன். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ண முடியும், ஃபைலோட டைரெக்டாக நான் வந்து நீங்கள் வந்து ETC டேட்டில் காப்பி பண்ண முடியாது. ஓகே, அப்போ டெம்ப்பில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அதில் போடணும். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டெம்ப்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இதாகிடுச்சு, அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேட்காது. ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் லாகின் பண்ணும்போது தான் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. ஜஸ்ட் டைரெக்டாக நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த ஒரு ஃபைல் நேம் நம்ம தப்பாக கொடுத்துருக்கோங்க. ஓகே, ஸோ மாங்கோடியில் ஓகே என்ன ஃபைல் கொடுத்தோம், அது முன்னாடி பார்த்தாலே தெரியும். ஃபைல் நேம் என்ன, MongoDB. ஓகே, ஸோ நம்ம ஃபைல் நேம் தப்பாக கொடுத்தாலும் காப்பி ஆக மாட்டேங்குது. கரெக்டாக ஃபைல் நேம் கொடுத்தா தான் நோ சச் ஃபைல் வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கொடுத்து பார்க்கலாம், ETC டைரக்டே கொடுத்து பார்க்கலாம், எடுத்துதான் பார்க்கலாம். இப்போ இல்லைன்னா டெம்ப்ல கொடுக்கும். ஏன்னா டைரெக்டாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆக்சஸ் இருக்காது. 10.11:/etc பாஸ்வேர்ட் ஃபெயில்டு அப்லோடு வந்துருச்சா, பெர்மிஷன் இல்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ டைரெக்டாக ETCயில் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ETC டைரக்டில் போயிட்டு CH.77 கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ எப்போவுமே நீங்கள் பேசிக்ஸ் முதல்ல கற்றுக்குங்க, சிஸ்டம் டைரக்டர்ஸ்னா என்ன, ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டைரெக்டாக ETC டைரக்டில் பண்ண முடியாது, ஏன்னா அது சிஸ்டம் டைரக்டரி, ஸோ அதுக்கு ஆக்சஸ் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறேன், அதை நான் வந்து டெம்ப் டைரக்டரியில் போட்டுடுறேன், போட்டு அங்கேருந்து எடுத்து அதில் போட்டுருக்கேன். அகைன் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ போயிட்டு 11ல் போயிட்டு இதுதான் 11ல் தான் காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் டெம்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும், CD டெம்ப் 11 சர்வரில் போய் பார்க்குறேன். ஸோ டெம்ப் டைரக்டரியில் தான் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் அந்த இதை, வந்துருச்சா. ஆனால் இதில் என்ன இருக்குது பாருங்க, MongoDB கீ ஃபைல் cpadmin இருக்கு, பெர்மிஷன் கரெக்டாக இருக்கு, பட் ஓனர்ஷிப் என்ன இருக்கு, cpadmin இருக்கு. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும், CHO MongoD MongoD இந்த ஃபைலை கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து மூவ் பண்ணி எங்கே போட்டுருணும்,
ETC டைரக்ட்ல போட்டு ஓகே. இப்போ ETC டைரக்ட்ல போட்டு செக் பண்ணுங்க. LL Mongo Star ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 12ல போடணும். 10ல கிரியேட் பண்ணோம், 11ல போட்டோம், 12ல போட்டோம். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போறோம், 12ல போட போறோம். அதே மாதிரி டெம்ப் டைரக்ட்ல போடுறேன். இப்போ உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் பாருங்க, கேக்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும், நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கேட்காது, பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ காப்பி வச்சு 12க்கு போறேன். CD டெம்ப். ஸோ இந்த இதையுமே நீங்க காப்பி பண்ணும்போது பண்ணலாம், அது நான் உங்களுக்கு லேட்டரான்னு சொல்றேன். இதுல இன்னொரு சுவிட்ச் ஒரு ஆப்ஷன் சேர்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு காப்பி ஆகும்போதே என்ன ஆகும், அதே பெர்மிஷன் அதே ஓனர்ஷிப்போட போட்டு காப்பி ஆகும். ஓகே. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமோட போயிடும். CH1 Mongo D MongoDB key file. வச்சு இதை மூவ் பண்ணிடுறேன். பண்ணி எங்கே போடணும், ETC டைரக்ட்ல போட்டு. இதை வச்சுட்டு நீங்கள் காப்பி கூட பண்ணலாம், பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ மூவ் பண்ணிட்டேன். ETC டைரக்ட்ல போயிட்டு பார்ப்போம். ETC ஸோ LL Mongo Star. ஸோ வந்துருச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு 3 இதுலேயும் நான் கீ ஃபைல் போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த கீ ஃபைலை இப்போ இது எல்லாத்துலேயும் ஆட் பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ கீ ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதாக இருக்குல்ல, இதுதான் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சர்வர்லையும் இதை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். காப்பி. அகெயின் வந்து கான் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். VI ETC Mongo D.conf ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். 1 2 கீ ஃபைல் அந்த லொக்கேஷன் அப்படி கொடுத்துறோம். ஓகே. MongoDB கீ ஃபைல் தான், ETCல MongoDB கீ ஃபைல் இருக்கு. ஓகே. சேவ் பண்ணிக்கிறேன். 3 சர்வர்லையும் இதை கொடுக்கணும். 10ல கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுக்கணும் 11 and 12ல. ஓகே. .conf சாரி கரெக்டாக தான் கொடுத்துருக்கணும். ஓகே. தப்பாக கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இப்போ செக்யூரிட்டிக்கு அப்புறம் இதையும் எனேபிள் பண்ணுறோம். ஐ ப்ரெஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு இது பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். 1 2 பேஸ்ட். எஸ்கேப் :WQ. நெக்ஸ்ட் 11th சர்வர் போகிறேன். 3 சர்வர்லையும் போகிறேன். MongoDB.com. ஓகே. ஸோ இப்போ 3 சர்வர்லையும் நம்ம கீ ஃபைல் ஆட் பண்ணிட்டோம், செக்யூரிட்டி ஆட் பண்ணிட்டோம். அப்போ ஆத்தென்டிகேஷன் பண்ணோம்னா கண்டிப்பா என்ன வேணும், கீ ஃபைல் இருந்தால் தான் ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். இதில் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட்
செக்யூரிட்டியை மட்டும் எனேபிள் பண்ணக்கூடாது. அதில் வந்து கீ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா தான் நீங்கள் செக்யூரிட்டி ஃபைல் வந்து எனேபிள் பண்ணணும். இப்போ செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது அட்மின் யூசர், ரூட் யூசரோட இது கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கு ரோல் வந்து டிஃபைன் பண்ணணும். சூப்பர் அட்மினோட ரோல் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியுங்க, சர்வீஸை ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட். ஓகே, ஸோ இப்போ அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்தா என்ன வந்தது? ஸ்டேட்டஸ் மாங்கோ டி கொடுத்தா என்ன வந்தது? ஸோ எரர் அடிக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு எரர் அடிக்கும். இதில் பார்த்தீங்களா பேட் வேல்யூன்னு வந்திருக்கா? ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு இது வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை பார்க்கணும். நீங்கள் வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாங்காக இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் போடுங்க. அது ChatGPT இதுலேயே போடுங்க, அது தப்பு கிடையாது. பட் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாமே ChatGPT போட்டு போட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ட்ரபிள் ஷூட்டிங் இதுவே வந்து மறந்து போயிடும். ஸோ அதனால நீங்க பாருங்க, இதுல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க போடுங்க. எரர் வருதா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் போடாதீங்க. ஓகே, எப்பவுமே நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கான் பாருங்க. பேட் வேல்யூ செக்யூரிட்டி கீ ஃபைல் இஸ் ரெக்வயர்ட் when authorization is enabled with replica sets. அப்போ ஏதோ ஒரு வேல்யூ வந்து நம்ம ஒரு செட் பண்ணலன்னு நம்ம ஒரு இது பண்ணுவோம். ஸோ இதுக்கு அப்புறமா நீங்க அதில் போட்டு பாருங்க, இதாகலாம் பண்ணுங்க. பட் முதல்ல என்னன்னு படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரபிள் ஷூட்டை வந்து நீங்க கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பாக்குறேன். வந்துருச்சா? என்ன வந்து சூப்பரா வந்துச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி இதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் மாங்கோ டி ஸ்டேட்டஸ் இதுல ஆக்டிவ் ரன்னிங் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு சர்வர் தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் மாங்கோ டி. ஸோ இதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எந்த எரர் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரபிள் பண்ணலாம். டோன்ட் பேனிக். நீங்க வந்து பயந்தாலே எல்லா வேலையும் போயிடும். அதனால எதுக்கும் பயப்படக்கூடாது. துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ 3லயும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆக்டிவ் ஆயிடுச்சு, ரன்னிங் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், மாங்கோ எஸ்ஹெச்னு கொடுக்குறேன். யூஸ் அட்மின் ODBs. ஸோ உங்களால எதுவுமே பார்க்க முடியல. ஸோ ஃபாரஸ் டாட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்ப்போம்.
ஓகே. ஸோ அப்போ பிரைமரி எது பிரைமரி எடுத்திருக்கு? நோடு 3 தான் இன்னும் பிரைமரியா இருக்கு. ஓகே. நோடு 2 1 2 வந்து உங்களுக்கு செகண்டரியா இருக்கு. அப்போ இதை வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க முடியும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ லாகின் பண்ணணும். ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் நீங்கள் இதில் போயிட்டு ஒரு யூசர் நான் கிரியேட் பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து போகிறதுக்கு என்ன கமெண்ட் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணதுல நமக்கு எந்த ஒரு டிபியுமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை. ஆனால் நம்ம MongoSQL கொடுத்துட்டோம், உங்களுக்கு டேட்டாபேஸ் எதுவுமே காட்டல. ஏன்னா நம்ம வந்து லாகின் பண்ணப்போ என்ன பண்ணியிருக்கோம், வித்தவுட் ஆத்தென்டிகேஷன்லாம் லாகின் பண்ணுறோம், அதனால உங்களுக்கு எதுவுமே காட்டாது. ஸோ டிபிஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணுறேன். ஆத்தென்டிகேஷன் அதாவது நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த யூசர் எது கிரியேட் பண்ண 2 விதமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ MongoSQL ஆத்தென்டிகேட் உள்ளே போயிட்டு யூஸ் அட்மின் கொடுத்துட்டு இந்த இதை அப்படி கொடுக்கணும். டிபி ஆத்து மெனு யூசர் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம், மாங்கோ அட்மின் மாங்கோ அட் 1 2 3 கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. நான் இதை மட்டும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு சர்வருக்குள்ளே போகிறேன். யூஸ் அட்மினா என்ன பண்ணிக்கிறேன், மாறிக்கிறேன், ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் இதை கொடுக்கும். இப்போ என்டர் பண்ணுங்க. ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டா? இதுதானே கொடுத்தேன். நோடு 3ல கொடுத்தோமா? நோடு 3 தான் பிரைமரி. ஓகே. ஓகே. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ லாகின் பண்ணப்போ நமக்கு லாகின் ஆகலை. ஓகே. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூசர் கிரியேட் பண்ணுறது தப்பாக கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எப்போவுமே ஒரு யூசர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த யூசர் கிரியேட் ஆயிருக்கா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம மற்ற ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் எல்லாமே டிசேபிள் பண்ணியிருக்கேன். அதாவது ஆத்தென்டிகேஷனை டிசேபிள் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூசர் கிரியேட் ஆயிருக்கா என்னன்னு செக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லாகின் கிரியேட் பண்ணிட்டோம், ஆனால் அந்த யூசர் கிரியேட் ஆயிருக்கா என்னங்கிறத நம்ம செக்யூரிட்டி எனேபிள் பண்ணிட்டா நம்மளால பார்க்க முடியாது. ஓகே. ஏன்னா இப்போ லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் அது உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதில் போயிட்டு ஏன்னா நமக்கு யூஸ் அட்மின் கொடுத்தும் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தும் நமக்கு டேட்டாபேஸ் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஓகே. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த 3 இதுலேயும் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா 3 கான்ஃபிகரேஷன்லையும் போயிட்டு அந்த செக்யூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அப்போ டிசேபிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு MongoSQL கொடுத்தா உள்ளே போயிடும். இப்போ டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் Ctrl+L கொடுத்துருக்கேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஆனால் அது கிரியேட் ஆகலை, அதனால தான் நமக்கு லாகின் ஆகலை. ஸோ அகைன் நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து திருப்பி உள்ளே போயிட்டு டிபி கிரியேட் யூசர் கொடுத்து நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த யூசர் இருக்கணும். ஓகே. அப்படின்னா தான் உங்களுக்கு லாகின் ஆகும். அதே மாதிரி அந்த யூசர் கிரியேட் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே
இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்காதீங்க. எப்பவுமே டிபி டேட்டாபேஸ் இதில் நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த யூசருக்கு வந்து பாஸ்வேர்டு ஸ்பெஷல் கேரக்டரை வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. எப்பவுமே ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்காம பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் மாங்கோ @123 கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு வேலை இப்போ திருப்பி ஆகி நான் என்ன பண்ணிட்டேன், அந்த யூசரே கிரியேட் ஆகலைல்ல, அதனால நான் வந்து மாங்கோ 123 கொடுத்துட்டேன், அந்த எடுத்துட்டேன். ஓகே, திருப்பி யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இந்த இதில் போயிட்டு செக்யூரிட்டி எனேபிள் பண்ணதை ஃபுல்லாக டிசேபிள் பண்ணிட்டு, அதாவது அதை வந்து ஹேஷ் பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டு திருப்பி அகைன் நான் உள்ளே போயிட்டு யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கனெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ ஒரு யூசர் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது, அதாவது அந்த ஆத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணலை, பட் யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆத்தென்டிகேஷன் அதில் போயிட்டு எனேபிள் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூசர் கிரியேட் பண்ணிட்டு ப்ரைமரியில தான் கிரியேட் பண்ணோம், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ யூசர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அது இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். யூஸ் அட்மின் யூசர் கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணுறது என்ன கமாண்டு, டிபி டாட் கெட்டு ஸ்மாலு யூசர்ஸ் வந்து யூ மட்டும் கேப்ஸு கொடுத்துட்டு சரி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இருக்கா மாங்கோ அட்மின். ஓகே, ஸோ யூசர் வந்து மாங்கோ அட்மின், டிபி வந்து அட்மின் தான், அது ரூட் அட்மினோட டேட்டாபேஸ் வந்து எப்போவுமே அட்மின் தான். ஸோ அது அட்மின் கொடுத்துருக்கேன். ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் யூசரோட இது இருக்குது, டிபி வந்து அட்மின். ஓகே, இப்போ உங்களுக்கு பக்காவாக கிரியேட் ஆகிருக்கு, அப்போ அந்த யூசர் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா போயிட்டு நம்ம ஒவ்வொரு இதுலையா எனேபிள் பண்ணிடலாம். ஏன்னா அது யூசர் கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எனேபிள் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு யூசர் கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ண முடியாது, டிசேபிள் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ அப்போ டிசேபிள் பண்ணிட்டு தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்துலேயும் எனேபிள் பண்ணுறேன். etc mongo d.conf. ஸோ இதில் நான் எல்லாமே டிசேபிள் பண்ணியிருக்கேன். அகைன் இது எல்லாமே எனேபிள் பண்ணுறேன், செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுறேன், இது எனேபிள் பண்ணுறேன், அதே மாதிரி இது எனேபிள் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நோடு 2லையும் பண்ணுறேன். எக்ஸிட் ஆகிடும். etc mongo d.conf. ஸோ இதில் போய்ட்டு டிசேபிள் இருக்கா எல்லாமே. ஓகே, அதாவது கமாண்ட் பண்ணிருக்கேன், அதை ஃபுல்லாகவே அன்காமெண்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அது பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும். உங்களுக்கு இன்டென்ட் மாறிட்டினாலே உங்களுக்கு ஒர்க் ஆகாது, அதாவது சர்வீஸே ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி 3 இதுலேயும் பண்ணணும். ஏதாவது ஒன்றில் பண்ணாம விட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, etc mongo d. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ என்னடா ஒரே குழப்பமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. 2-3 தடவை போட்டு பாருங்கள், நீங்களே எரர் ஃபேஸ் பண்ணுவீங்க. எப்போவுமே எரர் ஃபேஸ் பண்ணால் தான் நிறையா படிக்க முடியும். ஓகே, எடுத்தோடனே டக்குன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சரியாக இருக்காது. ஸோ எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைச்சா அது நிலைக்காது, ஜாலராக அடிச்சுட்டு போட்டாலும் நிலைக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக நேர்மையாக எது செஞ்சாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக தான் கிடைக்கும். ஓகே ஓகே, தத்துவம்லாம் பேசணும்னு பார்க்காதீங்க. ஸோ இப்போது சர்வீஸை ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சிஸ்டம் ctl ஸ்டாப் mongo. ஏன்னா அந்த மாதிரி நிறைய நான் என்னோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க, எல்லாம் சரியானது. ஓகே, இப்போ திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ்
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் ctl stop mongod ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டேட்டஸ் ஸோ மாங்கோடி இதுலேயும் ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மட்டும் பாக்கி இருக்கு. சிஸ்டம் ctl stop மாங்கோடி ஸ்டார்ட். செகண்ட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆச்சு, ஏன்னு தெரியல. ஓகே ஓகே டப்புன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பிரைமரி மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மெயினாக அதை செக் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ இப்போ நான் 10லேயே போகிறேன். கியூ இதான் நோடு 1. ஓகே மாங்கோ SH மாங்கோ SH கொடுத்தா உள்ள போகும் உங்களுக்கு. ஓகே ஆனால் உங்களுக்கு வந்து எதுவுமே காட்டாது. ஸோ டிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காட்டாது. ஸோ டிபிஸ் சர்வர் எரர் வந்துருச்சா? யூஸ் அட்மின் ஆதென்டிகேஷன் எடுத்துட்டு பாருங்க. லாஸ்ட் டைம் போட்டப்போ நமக்கு உள்ள போயிடுச்சு, ஆனால் டேட்டா பேஸ் எதுவுமே காட்டல, அவ்வளோதான். பட் இப்போ இங்கேயே எரர் சொல்லிடுச்சு. சொல்லுதா? ஸோ உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன்லாம் உள்ள போகாது. சர்வர் எரர் அன்ஆத்தரைஸ்டு வந்துருச்சா? ஸோ இதுதான் செக்யூர். ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷன் இருந்தால் தான் உங்களால் உள்ளே போக முடியும், அதான் லாகின் பண்ண முடியும். உள்ளே போயிட்டு எதுனாலும் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்எஸ் வாட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ எது ப்ரைமரின்னு பார்க்கணும். ஸோ அதில் தான் நம்ம எல்லாமே கமாண்ட்லாம் கொரியெல்லாம் ரன் பண்ண முடியும். ஸோ ஆர்எஸ் ஸ்டேட்டஸும் உங்களுக்கு எடுக்கல. ஓகேவா? ஸோ எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கமாண்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வழியாக லாகின் பண்ணி பார்க்கலாம். யூஸ் அட்மின் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். மாங்கோ @123 கிடையாது, 123 நம்ம மாற்றிட்டோம். ஓகே ஸோ யூஸ் அட்மின் கொடுத்துட்டு இவ்வளோ போதா பார்க்குறேன். யூஸ் அட்மின் கொடுத்தாலே போய் எங்கே இருக்கு இருக்கு. ஆல்ரெடி அட்மின் தான் இருக்கேன்னு சொல்லுது. ஓகே ஸோ இப்போ போயிட்டு நான் லாகின் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு இங்கே எது போட்டாலும் என்னால் பார்க்க முடியல. இப்போ ஆர்எஸ் ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, எரர் தானே வருது. ஸோ அப்போ நம்ம லாகின் பண்ண சொல்லுது அன்ஆத்தரைஸ்டு வருதா. ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்குறேன், காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு இப்படி போகலாம். ஓகே ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். காப்பி கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுங்க. வச்சா ஓகே 1 வந்துருச்சு. rs.status இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகணும். ஏன்னா லாகின் ஆயிடுச்சுல. வருதா? இதுக்கு முன்னாடி நமக்கு வரல. ஸோ இப்படி ஒரு விதமாக லாகின் பண்ணலாம். இது வந்து மாங்கோ SH கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு டிபி ஆத் கொடுத்துட்றோம். இது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து நம்ம மாங்கோ டிபி சர்வருக்குள்ளே போயிட்டு அந்த ப்ராம்ப்டில் போயிட்டு பண்ணுறோம். நம்ம டைரெக்டாக செல் ப்ராம்ப்ட்லேருந்தே பண்ணணும்னா இப்படி பண்ணணும்.
எப்படி பண்ணோம்? இப்படி பண்ணோம். இந்த பாருங்க, மாங்கோ sh host local host u மாங்கோ admin அட்டு 1 2 3 எடுத்துருங்க. அட்டை எடுத்துருங்க. ஏன்னா இது பண்ணிட்டோம்ல, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு மாத்திட்டோம். இதை கொடுத்துட்டு, அதாவது லோக்கல் ஹோஸ்ட்னா அந்த சர்வர் உள்ளது, போர்ட் நம்பரு, யூசர் மாங்கோ அட்மின், பாஸ்வேர்டு, ஆத்தென்டிகேஷன் டேட்டா பேஸ் வந்து அட்மின். அவ்வளோதான். அங்கே கொடுக்குறது அங்கே செல் ப்ராம்ப்டில் கொடுக்கும்போது வேறு மாதிரி கொடுக்குறோம். அவ்வளோதான். ஸோ 2 விதமாகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து இதுவும் லாகின் ஆகுதான் செக் பண்ணிடலாம். தான். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு டிபி ஆத்து அப்படிலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்படியே நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ உள்ளே போயிடுச்சு. rs.status கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். இப்போ வந்து நோடு 3 வந்து பிரைமரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணோம்ல, ஸோ அதனால அப்போ எப்போவே பிரைமரி நீங்கள் ஒரு இது வேணும் அப்படின்னா, பிரைமரியாக அதுதான் இருக்கணும் அப்படின்னா, ஆர்பிட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வழியா நீங்கள் அந்தபடி கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா, எது நீங்கள் பிரைமரியாக செட் பண்ணுறீங்களோ அதுதான் பிரைமரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் லேட்டரான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணி லாகின் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஒரு சர்வருக்கு இதே மாதிரி இந்த சர்வர்லையும் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வரும். சேம் 3 சர்வரையும் செக் பண்ணிக்கலாம். லாகின் ஆகுதான் செக் பண்ணிக்கிறோம். லாகின் ஆகுது. rs.status அதே மாதிரி இந்த சர்வரும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிப்ளிகேட்டடாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதே மாதிரி தான் அதில் 3 சர்வர் ஆட் பண்ணணும். அது வந்து லேட்டரான்னு பார்க்கலாம். அது எப்படின்னு மாங்கோ கேம்பஸில் கனெக்ட் பண்ணும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ 3 சர்வர்லையும் நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அப்போ இந்த செஷனில் ஆத்தென்டிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுங்க பற்றி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அப்போ அதாவது நார்மலாக டிஃபால்ட்டாக ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆத்தென்டிகேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? செக்யூரிட்டி எனேபிள் பண்ணணும், ஆத்தரைசேஷன் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணணும், அப்புறம் வந்து கீ ஃபைல். இந்த 2 கொடுத்தா தான் உங்களுக்கு ஆத்தரைசேஷன் வந்து எனேபிள் ஆகும். அதே மாதிரி யூசர் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி யூசர் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்டில் எப்போவுமே நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கக்கூடாது. அது அட்டு, அப்புறம் ஹேஷ், அந்த மாதிரி சிம்பிள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எடுத்துக்காது. ஓகே. அதனால் இப்போ டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்பெஷல் கேரக்டரை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அது கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த யூசர் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுற என்ன கமெண்ட் போட்டு செக் பண்ணணும்? டிபி கெட் யூசர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த யூசர் எந்த யூசர் கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த யூசரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ அப்போ அந்த யூசர் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த செக்யூரிட்டி அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டு சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தோம். ஓகே. ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம டீட்டெயிலில் எப்படி ஆத்தரைசேஷனை MongoDBல எனேபிள் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் செஷனில் ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறது பிடிச்சிருந்தா மட்டும். ஓகே. தேங்க்யூ.